ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்வதை அப்படியே குறித்து வைத்துக்கொள். இது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். எங்கே அம்மா நடக்கிறது? நீ நித்தமும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல ஆலோசனைகளும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தான் கொடுக்கிறாய். ஆனால் என் வாழ்வில் தான் எதுவுமே நல்லது நடப்பதில்லை என நீ என்னை நம்ப மறுத்தாலும் சரி, இப்போது நான் சொல்வதெல்லாம் 100% உண்மை. நிச்சயமாக இதை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கத்தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். கெட்ட மனிதர்களை பார்க்கும்போது உன் இதயத்தை பரிசோதித்துக்கொள். அவர்களிடமிருந்து எந்த கெட்ட விஷயமும் உனக்குள் வந்து சேராமல் உன் இதயத்தை பாதுகாத்துக்கொள். நல்ல மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை பற்றிய சிந்தனையை உனக்குள் வைத்து கொண்டால் அதன் மூலம் அவர்கள் செய்யக்கூடிய செயல் உன் வாழ்விலும் உன்னை தேடி வரும். நிச்சயமாக நீ சிறப்பாய் உயர்ந்தடைந்து விடுவாய் என் செல்லமே. யார் ஒருவர் தன்னுடைய நாக்கை சிறை செய்து வைக்கவில்லையோ, தான் மனதில் நினைத்ததையெல்லாம் பேசுகிறாரோ, அவரை அவருடைய நாக்கே சிறை வைத்துவிடும். எல்லா மனிதர்களிடமும் அளவோடு பேச வேண்டும், அன்போடு பேச வேண்டும், ஆராய்ந்து பேச வேண்டும் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறவாதே. நல்லதை யோசித்து நல்வார்த்தைகளை நீ பேசிக் கொண்டிருந்தாலே உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி உன் வராகி அம்மா நான் செய்வேன். மற்றவர்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது கண்ணாடியை போன்றது. அதை கொஞ்சம் கவனமாக கையாள பழகிக்கொள் என் செல்லமே. உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா? அதை வெகு சிறப்பாகவே சீக்கிரமாகவே நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். இப்போது உன் மனம் வேதனைப்படுவதை அறிந்த நான் அதை எவ்விதத்தில் தீர்க்க முடியும் என எல்லா மன மாற்றங்களையும், யாரிடம் எது சொல்ல வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன். இப்போது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்விலிருந்து துரத்தி அடித்து இனி தீர்க்கமாய் உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன். நீ தாமதமாக கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இப்போது உன் வாழ்வில் உனக்கு பயன்பட போகிறது. நீ எண்ணங்களையெல்லாம் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு விட்டாய்தானே? நித்தமும் உன் வராகியம்மா உனக்கு சொன்ன விஷயங்களையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நல் எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி விட்டாய்தானே? இனி மௌனத்தோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் எதிர்கொள்ளப் போகிறாய். உனக்கு தகுதி இல்லாத எதுவும் உன்னிடம் வந்து சேராது. உன் தகுதிக்கும் திறமைகளுக்கும் ஏற்றாற் போல எல்லா சிறப்பான விஷயங்களையும் உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து தரப்போகிறேன். உன்னை பெற்றபோது உன் தாய் வலியால் அழுதிருக்கலாமே தவிர, உன்னை பெற்றதற்காகவும் நீ இப்படி ஒரு தவறு செய்துவிட்டாயே எனவும் தலை குனிந்து அழுகும்படி வைத்து கொள்ளாதே என் செல்லமே. உன் நல்ல மனதிற்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த காரணம் கொண்டும் யாருக்கும் தவறு செய்யவோ தீங்கு செய்யவோ வேண்டாம். போராடிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் இப்போது தோல்வியும் தோற்று போய் வெற்றியை நீ மிகப்பெரிய அளவில் பெறப்போகிறாய். இது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் உன் வாழ்வில் உன்னை ஒரு வழி பண்ணிவிட்டதல்லவா? இப்போது அத்தனையும் நான் சரி செய்ய போகிறேன். நீ நேர்மையாக இருப்பதால் தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. நேர்மையால் நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போது உன் நேர்மைக்கு முன்னால் தோற்று போகப் போகிறது. நீதான் வெற்றி பெறப் போகிறாய். என்னால் படைக்கப்பட்ட உன் வாழ்வில் எல்லா முன்னேற்றத்தையும் நானே நிச்சயம் தருவேன். உன்னுடைய எல்லா வகை சிந்தனைகளும் சிறப்பானதாக உயர்வானதாக இருந்தால் உன் வாழ்க்கையும் வளமானதாக செழிப்பானதாக மாறும் என் செல்லமே. யாருக்கும் நீ எந்த விஷயத்தையும் புரிய வைக்க கஷ்டப்பட வேண்டாம். ஏனெனில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் சிறு பிள்ளைகள் கிடையாது. உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் சொல்கிறேன். உன்னை பற்றியோ உன் வாழ்க்கையை பற்றியோ நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்க அவசியமில்லை. ஏனெனில் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்து கொண்டுதான் உன் முன்னால் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இழந்துவிட்டோம் என எதை நினைத்தும் நீ வருத்தப்படாமல் கவலைப்படாமல் நீ விரும்பக்கூடிய விஷயங்களை உருவாக்கி கொண்டு உன் வாழ்க்கையை வாழப்பார். உனக்கான அன்பு போலவே உனக்கான வாழ்க்கையும் மிக பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரும். நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கான விஷயங்களை, நீ ஆசைப்பட்ட விஷயங்களை, நீ எதிர்பார்த்த விஷயங்களை, உன் மனம் வேண்டிய விஷயங்களை இப்போது உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து தரப்போகிறேன். முடிந்தால் உனக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளையும் தவறுகளையும் மாற்ற முயற்சி செய். நிச்சயம் உன் எதிர்காலம் தானாகவே வளமானதாக மாறிவிடும் என் செல்வமே. எதெல்லாம் உன்னிடம் நிரந்தரமாக தங்கும் என்று நீ நினைத்தாயோ அதுதானே முதலில் உன்னை விட்டு விலகி போனது. எல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. இங்கு யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை. முடிந்த அளவிற்கு உன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்.
நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெகு சீக்கிரமே உனக்கு தானாக கிடைக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தன் கோபத்தை தானே விட்டுவிடும் மனிதன் மற்றவர்களின் கோபத்திலிருந்தும் காப்பாற்றப்படுவான் என்பதை புரிந்து கொண்டு முதலில் கோபத்தை தூக்கி போடு. உனக்கு எந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டுமோ அதை பற்றிய சிந்தனையை மட்டும் உனக்குள் சுமந்துகொள். நீ எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதி உள்ள என் பிள்ளையாகத்தான் இருக்கிறாய். நீ ஆசைப்படுவது இந்த பூமியில் எங்கிருந்தாலும் உனக்காக நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன். வருத்தப்படவும் வேண்டாம், உன் வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படவும் வேண்டாம். உன் விருப்பங்களும் வேண்டுதல்களும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறத்தான் போகிறது. சிரமப்படாத மனிதன் இந்த உலகில் எதையுமே சாதிக்க முடியாது அல்லவா? இத்தனை காலமாக சிரமங்களையும் சிக்கல்களையும் அனுபவித்த உன் வாழ்வில் இப்போது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறாய். இந்த உலகம் எனும் பயிற்சி கூடமானது உனக்கு பல விஷயங்களை அனுபவ பாடமாக கற்றுக் கொடுத்தது தானே? நான் இப்போது உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் உனக்கு புரிந்திருக்கலாம். ஆனால் தேவைப்படும் போது சரியாக நான் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். முடிந்தவரை மற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை காதில் வாங்கி கொண்டு கடந்து போய்கொண்டே இரு. ஏதாவது ஒரு தருணத்தில் அது நிச்சயமாக உனக்கு உதவும் என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்க போகிற வசதி வாய்ப்புகள் என்பது மிக பெரிய அளவில் இருக்கத்தான் போகிறது. நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அளவோடு இருந்தால் எதுவும் தவறாக போகாது. நீ உன் பேச்சை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என நினைக்கிறாய்தானே? அதே போல மற்றவர்கள் பேசுவதையும் சிறப்பாக கவனமாக கூர்ந்து கவனித்துப்பார். ஏனெனில் எந்த உறவிடம் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என நினைக்காதே. உரிமை உள்ள உறவுகளே கூட சில நேரங்களில் உன்னை தவறாய் எடுத்துக்கொள்வார்கள். உன் பேச்சை மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக மனதிற்குள் அதை யோசித்து கொண்டே ஆராய்ந்து பேச பழகு. உன் மனதில் நீ சுத்தமாக இருந்தாலே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுலபமானதாக இருக்கும். எந்த தவறோ பிரச்சனையோ சிக்கல்களோ உன் வாழ்வில் வருவதற்கு நான் விடமாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக நான் இப்போது உனக்கு குறித்து கொடுத்தபடியே இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது. இதுவரை நீ அனுபவித்திராத சந்தோஷங்களை இனி உன் வாழ்வில் நிச்சயம் அனுபவிப்பாய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி நான் உன் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றப் போகிறேன். எந்த உறவையும் ஆரம்பத்தில் சுலபமாக பழகிவிடலாம். ஆனால் அந்த உறவின் தொடக்கத்தில் இருந்த அதே அன்பானது இறுதி வரை இருக்குமா என்பதுதானே இங்கே கேள்விக்குறி. எல்லா மனிதர்களிடம் நீ போய் சுலபமாக பேசிவிடுகிறாய், பழகிவிடுகிறாய். ஆனால் கூடிய விரைவிலேயே உனக்கும் அவர்களுக்கும் கசப்பு வந்து விடுகிறதல்லவா? இதற்கு காரணமே உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய பேச்சுதான். பேச்சு அளவோடு இருந்தால், அன்பு அளவோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. தன்னிலை மாறும்போதுதான் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதிகமாக இருக்கிறது. நன்மையோ தீமையோ முடிவு உன் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்ய பழகு. எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் துணை இருப்பேன். ஓம் ஸ்ரீ வராய்தாயே போற்றி.